உங்கள் வீட்டில் வயசானவங்க இருக்க பட்சத்தில் சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க, மோஷன் போகிற ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா இந்த டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள். காலையில் சாப்பாடு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கணும், ரொம்ப ஹெவியாக இல்லாத மாதிரி இருக்கணும். அப்படி இருக்க பட்சத்தில் சாதாரண இட்லியை விட ராகி மாவு செஞ்ச இட்லி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அது கூட கடலை சட்னி சேர்த்துக்கலாம். ராகி தோசை கூட எள்ளு பொடி பண்ணி எடுத்துக்கிறது நல்லது. பொங்கல் சிம்பிள் டயட்டு, அதில் பாசிப்பயிறு போட்டு செஞ்சால் நல்ல ஒரு ப்ரோட்டீன் கிடைக்கும், நல்லா ஒரு எனர்ஜி கிடைக்கும். காலையில் இடியாப்பம் சாப்பிட்லாம், கூட தேங்காய் பால் நல்லா திக்காக வச்சு சாப்பிட்றது நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். அப்படி இல்லாட்டி ஆப்பம் நல்லா சாஃப்டாக வர மாதிரி இருந்தால் அவங்க மெல்லவே தேவையில்லை, அப்படியே கரைஞ்சி நல்லா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிக்கும். ஒரு சில பேர் இந்த மாதிரி பல் இல்லாமல் கொஞ்சம் மெல்ல முடியாமல் இருக்கவங்களுக்கு சூப் மாதிரி கொடுக்கலாம். ஸோ இப்போ ரம்ஜான் டைமில் பார்த்திங்கன்னா நோம்பு கஞ்சி வைப்பாங்க, இல்லாட்டி வீட்டில் உளுந்தெல்லாம் போட்டு உளுந்து கஞ்சி வச்சு கொடுக்கலாம், ஓட்ஸு கஞ்சி கொடுக்கலாம். ஒரு 11 மணி போல் அவங்க பார்த்திங்கன்னா ஒரு கீரை சூப்பு, ஆட்டுக்கால் சூப்பு, நண்டுலாம் வச்சு நல்லா கிளியர் வாட்டர் மாதிரி அந்த மாதிரி சூப்பாக இருந்தால் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும், அப்சர்ப்ஷன் நல்லாவே நடக்கும். வயசானவங்களுக்கு எப்போதுமே ஒரே டைமில் அதிகமாக கொடுக்குறத விட கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு கொடுக்குறனால டைஜஷன் நல்லா சீக்கிரம் நடக்கும். பப்பாளி பழம் சாப்பிட்லாம், ஆப்பிள் சாப்பிட்லாம், இதெல்லாம் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். ஆரஞ்சு, கிரேப்ஸு இதெல்லாம் நல்லா எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் ஜூஸ் கொடுக்கலாம், கேரட்டு, பீட்ரூட் ஜூஸ்லாம் கொடுத்தா நல்ல ஒரு அயன் கண்டென்ட் இருக்குது, ஃபைபர் நிறையவே இருக்குது. இன்னும் முடியாதவங்களுக்கு புதினா, கொத்தமல்லாம் ஜூஸாக அரைச்சி கொடுக்கலாம். மதியான சாப்பாடு பார்த்திங்கன்னா தயிர் சாப்பாடு, இல்லை சாம்பார் சாப்பாடு, இல்லை ரசம், மிளகு ரசம் சாப்பாடு சாப்பிட்லாம். நல்லா நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி இருந்தாங்கன்னா ஒரு ஃபிஷ் குழம்பு இல்லை மட்டன் குழம்பு இதெல்லாம் வச்சு சேர்த்துக்கிறது அவங்க நல்லா ஒரு ப்ரோட்டீன் கிடைக்கும், எனர்ஜி நல்லாவே கிடைக்கும், டேஸ்ட்டாகவே அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. ஒரு 4லேருந்து 5 மணி அந்த டைமில் பார்த்திங்கன்னா நல்லா பாயில் பண்ண கடலை, சுண்டல், பச்சை பட்டாணி நல்லா ஈஸியாக குழையிற மாதிரி அந்த தன்மையில் கொடுக்கலாம். கொள்ளு கூட நல்லா பாயில் பண்ணி கொடுக்கலாம். நைட்டு பார்த்திங்கன்னா டின்னர் எப்போதுமே ஒரு 7 மணிக்கு முன்னாடி சாப்பிட்றணும். வெஜிடபிள்ஸில் புடலங்காய், பீக்கங்காய், சொரக்காய் இது எல்லாமே வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, ஃபைபர் ரிச்சாகவும் இருக்குது. கூட பரங்கிக்காய், ப்ரோக்கோலி, காலிஃப்ளவர், கோஸு இதில் எல்லாமே ஹை ரிச் இன் ஃபைபர் கண்டென்ட் வெஜிடபிள்ஸு. இது கூட நீங்கள் கேரட்டு, பீட்ரூட் இது எல்லாமே சேர்த்துக்கிட்டாவே அவங்களுக்கு நல்ல ஒரு கான்ஸ்டிபேஷன் வராமல் ஃப்ரீயாக மோஷன் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது கூட பீன்ஸுமே அவங்க சேர்த்துக்கலாம். ராகி தோசை எடுத்துக்கலாம், நிறைய அயன் இருக்குது, கால்சியம் ரிச்சாக இருக்கும். பால் கண்டிப்பாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா பன்னு, ப்ரெட்டு இது எல்லாமே கொஞ்சம் கான்ஸ்டிபேஷன் காஸ் பண்ணும். ரொம்ப ஆயிலி ஐட்டம், ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி, வயிறு எரியிற மாதிரி காரம்லாம் சேர்த்துக்காமல் கொடுக்குறது ரொம்ப நல்லது. பிளாக் கிரேப்ஸ், அதாவது கருப்பு திராட்சையை தண்ணியில் ஊற போட்டு 5-6 கிரேப்ஸ் டெய்லி சாப்பிட்டோம்னா அதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இல்லாமல் அவங்க ஃப்ரீயாக மோஷன் போகலாம். ட்ரை பண்ணி